காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரிய உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக விவசாயிகள் மாண்டியா பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பாரதி ராஜா தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். காவிரியிலிருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அதாவது தமிழக அரசு தாக்கல் செய்திருந்த மனு மீதான விசாரணை முடிந்து இன்று உத்தரவிட்டது. இந்த உத்தரவில் செப்டம்பர் 6ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையிலான 10 நாட்களுக்கு தினசரி 15,000 கனஅடி தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக மாநில விவசாயிகள் அதே போல பல்வேறு கன்னட அமைப்பினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவர்களது கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்றால், கர்நாடகாவில் குடிநீருக்கு, அதாவது மைசூரு, மண்டியா, கோலாறு, பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீருக்கே பிரச்சனையாக உள்ள நிலையில் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிக்கு எதிரானது என்ற ஒரு கருத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். காவிரி மேலாண்மை வாரியம் ஏற்கனவே அமைக்கப்பட்ட நிலையில் தற்போது இங்குள்ள புதிய சூழ்நிலைகளை மீண்டும் ஆராய வேண்டும், அதன்படி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இவர்கள் முன்வைக்கிறார்கள். இங்கு போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதால் போலீசார் பலத்த பாதுகாப்பு குவிக்கப்பட்டுள்ளனர். அதாவது இங்கு போலீசார் அதே போல துணை ராணுவ படையினர் நம்ம அங்கு பார்க்கலாம். துணை ராணுவ படையினர் இங்கு எந்த விதமான அசம்பாவித சம்பவம் நடைபெறக்கூடாது என்பதற்காக துணை ராணுவ படையினர் இங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் போலீசாரும் கூடுதல் பாதுகாப்புக்காக போலீசாரும் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் பதற்றம் நிலவுவதால் இங்கு போலீஸ் பாதுகாப்பு பலத்து போடப்பட்டுள்ளது. அதே போல இவர்கள் காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்துள்ளனர்.